ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பேனா கேப்பு மூடி ஒரு 3 போல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூடியை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நோட் அட்டைலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அட்டையில் நல்ல ஃபோட்டோவாக இருக்குங்க. அந்த மாதிரி அட்டையை நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் அந்த பொம்மையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள், இதுக்குள்ளே கேட் இருக்கிறதுனால அந்த கேட்டை நம்ம கத்திரிக்கோல் வச்சுட்டு அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இந்த பொம்மையை மட்டும் நம்ம அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அட்டை எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேஸ் அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டையை நான் சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அட்டை மேலே இந்த பொம்மை இது போல் நீங்கள் வச்சுருங்க. அந்த பொம்மை சைஸுக்கு நம்ம இந்த அட்டையை நம்ம கத்திரிக்கோல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் கம்மு நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஃபெவிகால் எடுத்துகிட்டு அந்த அட்டை மேலே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை நம்ம அந்த அட்டை மேலே இது போல் நம்ம ஒட்டி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அட்டையை நம்ம கத்திரிக்கோல் வச்சுட்டு அதில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அட்டை ஃபுல்லாகவே நம்ம நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த பொம்மையை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டபுள் டேப்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த பொம்மையை நீங்கள் பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பொம்மைக்கு நேராக சென்ட்ரல் லாஸ்ட்டு மொத்தமாக நீங்கள் 3 டபுள் டேப்பு போல் இந்த அட்டை மேலே நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்ட பின்னாடி ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் திருப்பிக்கோங்க. மறுபடியும் நம்ம டபுள் டேப் எடுத்துகிட்டு அந்த பொம்மை மேலே இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா லென்த்தாக அந்த பொம்மை மேலே இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டி விட்ட பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டபுள் டேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி அது மேலே இருக்கிற நம்ம ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பேனா கேப்பை மூடி எடுத்தோம் இல்லையா, அந்த மூடி நம்ம எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கர் மேலே இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. கரெக்டாக இந்த மூடியை நீங்கள் சென்டரில் இது போல் நீங்கள் கொஞ்சம் தள்ளி ஒரு 3 கேப்பை போல் இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம அழகாக ஒட்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் அந்த டபுள் டேப் நம்ம ஒட்டணும் இல்லையா, அந்த டபுள் டேப் ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நீங்கள் எங்கே ஒட்டிக்கணும்னு தோணுதோ அங்கே நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேலே இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் சாவி அதுக்கப்புறம் ஐடி கார்டெலாம் மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலவே இல்லாத ஆர்கனைசர் நம்ம வீட்டிலே நம்மளே ரெடி பண்ணிவிட்டுங்க. அதுவும் இந்த ஃபோனை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம டீ போட போகிறோன்னா அப்போ கண்டிப்பாக இந்த டிப்பை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டீ எந்தளவுக்கு வைக்கணுமோ அந்தளவுக்கு மட்டும் பால் நீங்கள் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் டீ தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. டீ தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் பால் இது போல் நீங்கள் ஷேக் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் காப்பித்தூள் நம்ம சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ப்ரூ காப்பித்தூள் நல்லா கட்டி பிடிச்சிருக்குங்க. அந்த கட்டி இருக்கிற காப்பித்தூளை இந்த டீ கூடவே நம்ம சேர்த்துடலாங்க. இது இதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா அந்த டீ நீங்கள் பார்த்தா நமக்கு எவ்வளோதான் டீ தூள் போட்டாலுமே நல்லா நமக்கு ஸ்ட்ராங் வராது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காஃபித்தூள் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதே சமயம் நீங்கள் பார்த்து நல்லா நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. காஃபித்தூள் நீங்கள் செய்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரையுமே இது கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா நம்ம கொதிக்க வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் இந்த டீயை நீங்கள் வடிகட்டி குடிச்சு பாருங்கள். எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா
கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ண லெமன் தோல் இருக்குல்லையே, அந்த ஒரு தோலை மட்டும் நீங்கள் இந்த கப்புக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் மட்டும் சால்ட் நம்ம சேர்த்துட்டு, இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே நம்ம மட்டனு, சிக்கனு, அதுக்கப்புறம் பூவெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும் போது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருங்க. அதை அவாய்ட் பண்ண இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா போதுங்க. அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே நமக்கு போயிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துருக்கேன். இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடியே கிடையாதுங்க. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் அப்படி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபெவிகால் எடுத்துக்கலாங்க. ஃபெவிகால் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெவிகால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த பாக்ஸ் இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் எடுத்துருக்குங்க. லேஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பாக்ஸு கார்னரில் இது போல் நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. உங்கள்கிட்ட ஏதாச்சும் டேப்போ இல்லைனா இது போல் ஏதாச்சும் பழைய ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய லேஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே கட் பண்ணி எடுத்து இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த லேஸ் நான் ஒட்டி விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் ஃபேன் காற்றுக்கு ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் இதை ஆற விட்டுக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆற இருக்கும். இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் டானிக் பாட்டில் மாங்காய் வச்சுருக்கோம். அந்த டானிக் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கப்புக்குள்ளே நீங்கள் வச்சுட்டா போதுங்க. பார்க்க நமக்கு நீட்டாக இருக்கும். டானிக் எதுவுமே நமக்கு கீழுமே சிந்தாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதையும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்னதாக நம்ம ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மட்டும் நம்ம கோல்கேட் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கோல்கேட் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் கோல்கேட் மூடி போட்டு நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் மட்டுமே நம்ம கப்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த தண்ணி கோல்கேட் பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனை சைடில் வச்சு விட்டுருலாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கிளாத்தை நீங்கள் சின்னதாக இதை போல் மடிச்சு எடுத்துகிட்டு இந்த லிக்விட் லைட்டாக நீங்கள் டிப் பண்ணிக்கலாங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃப்ரிட்ஜ் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு சேர்ந்துருக்குங்க. அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ண இந்த மாதிரி நம்ம கரைச்சல் லிக்விடை ஒரு துணி தொட்டு எல்லா பக்கமும் நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் சைடில் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட வெளிப்பாக்கம் எல்லா பக்கமும் இதே போல் நல்லா நம்ம தொடச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் நமக்கு நல்லா பளிச்சு நமக்கு க்ளீன் ஆகிடுங்க. இதுக்குன்னு எந்த வித லிக்விடும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேணாம். ஃப்ரிட்ஜ் மேலே நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும். அதே சமயம் ஃப்ரிட்ஜ் ஓரங்களில் ஃப்ரிட்ஜ் மேலே எல்லா பக்கமே அழுக்கு எல்லாமே போய் ஃப்ரிட்ஜ் நல்லா பளிச்சு நமக்கு மாறிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு கேஸ்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடிக்கு சமைக்கும் போது டீ கரை, பருப்பு சாம்பார், சாப்பாடு எல்லாம் படும்போது அந்த கேஸ் மேலே பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் ரொம்ப படிஞ்சு போயிருக்குங்க. அந்த அழுக்கை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு குட்டியாக ஒரு கப் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு விம் சோப்லாம் யூஸ் பண்ணி அந்த சோப்பை நான் துருவி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம துருவின சோப்பு ஒரு டீஸ்பூனுக்கு மட்டும் இன்னொரு கப்புக்குள் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்ததுக்கப்புறம் இன்னொரு கப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூடி போல் வினிகர் நான் சேர்த்துக்கிறோம். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. வினிகர் நான் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு நல்லா நான் கலக்கி விட்டுக்கிறேங்க. பாருங்கள் இது போல் நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கிறதுக்கப்புறம் இந்த ஸ்பூனை நீங்கள் எடுத்து நீங்கள் சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பு இல்லை ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இது போல் ஒரு ஸ்க்ரப் எடுத்துருக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம கரைச்சொல்லிய லிக்விட் அதை தொட்டுட்டு அழகாக நீங்கள் கேஸ் மேலே எல்லா பக்கமும் அழகாக நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதுங்க. கேஸ் மேலே எந்த வித அழுக்காக இருந்தாலும் சரிங்க, எண்ணெய் பிசுக்கு அழுக்கு, டீ கரை, சாம்பார் கரை, எந்த கரையாக இருந்தாலும் எல்லா கரையுமே நமக்கு போயிடுங்க. ஒரே டைமில் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கேஸ் மேலே எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் எடுத்துகிட்டு எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் நீங்கள் தொடச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் நல்லா நமக்கு பளிச்சுன்னு புதுசு போலவே மாறி போயிருக்குங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே நம்ம நல்லா பளிச்சுன்னு தொடச்சிட்டுங்க. கேஸ் ஸ்டவ் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம முட்டை வேக வச்சு முட்டை குருமா, முட்டை கிரேவிலாம் செய்வோம். அந்த டைமில் வேக வச்சு முட்டை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு முட்டை மட்டும் நீங்கள் தனி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த முட்டையும் நீங்கள் முட்டை கிரேவி கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன டிப் தாங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பாக்ஸ் மூடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன தான் க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது. அதுக்குள்ளே நம்ம போட்டு ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அதுக்குள்ளெலாம் சீக்கிரமாக வண்டு பூச்சிலாம் விழுந்துருங்க. அந்த மாதிரி மூடி ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மூடி நான் கழட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டப்பாவை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் காய்கறி பேக்கில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது நார்மல் கவர் தாங்க, அந்த மாதிரி கவர் நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி கவர் எடுத்துகிட்டு அந்த மூடி நீங்கள் கவர் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கவரை நல்லா நம்ம டைட்டாக பிடிச்சிக்கலாங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா கவரை வச்சு நல்லா சுற்றிட்டு ஒரு முடிச்சு போல் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூடியோட பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த பாக்ஸுக்கு நீங்கள் மூடி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நமக்கு பாக்ஸில் நல்லா டைட்டாக நமக்கு பிடிச்சிருக்குங்க. நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிற பொருளுமே நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.